கோட்பாடும் உடன்படிக்கையும் பாகம் 44 பிப்ரவரி 1831 பிற்பகுதியில் ஒகையோவின் காத்லாந்தில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு சிட்னி ரிக்கெட்டனுக்கும் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் இங்கே தீர்மானத்தின் தேவைக்கு ஏற்றபடி பின்வருகிற ஜூன் மாதத்தின் ஆரம்பத்திலே ஒரு மாநாடு நடைபெற சபை ஏற்பாடு செய்தது. 1 முதல் 3 மாநாட்டின் மூப்பர்கள் கூடி வர வேண்டும். 4 முதல் 6 தேசத்தின் சட்டங்களின்படியே தரித்திரரை கவனித்து கொள்ளும்படியாகவும் அவைகளை அமைக்கப்பட வேண்டும். வசனம் 1. இதோ அப்படியாக எனது ஊழியக்காரனாகிய உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், கடிதம் மூலமாகவே அல்லது வேறே சில வழியிலே கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் எனது சபை மூப்பர்கள் ஒன்று கூட அழைக்கப்பட வேண்டும் என்பது எனக்கு அவசியமாயிருக்கிறது. வசனம் 2. அவர்கள் எவ்வளவாய் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்து என்னில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவ்வளவு அவர்கள் ஒன்று கூடும் நாளிலே அவர்கள் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன். வசனம் 3. அவர்கள் சுற்றிலும் உள்ள பகுதிகளுக்கு போய் ஜனங்களிடத்திலே மனம் திரும்புதலை பிரசங்கிப்பார்கள். வசனம் 4. அநேகர் மனம் மாறி மனுஷர்களின் சட்டத்தின்படியே உங்களுக்கு அமைத்து கொள்ளுமளவுக்கும் நீங்கள் அதிகம் பாரம் பெறுவீர்கள். வசனம் 5. உங்கள் சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ள அதிகாரம் பெறாதபடிக்கு சகல காரியங்களிலும் நீங்கள் பாதுகாக்கப்படும்படியாக எனது நியாயப்பிரமாணங்களையே கைக்கொள். நீங்கள் திறமை பெறும்படியாக எனது ஜனத்தை அழிக்க சத்துரு வகை தேடுகிற அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படும். வசனம் 6. இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பெற்ற எனது பிரமாணத்தின்படியே சகல காரியங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை சிறுமையும் எளிமையும் மாணவர்களை நீங்கள் தரித்து அவர்களின் நிவாரணத்துக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஆமேன்.